விஜயோட அரசியலை பத்தி என்ன நினைக்க அவர் எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் இருக்கு. நீங்க பர்டிகுலராக ஒரு கட்சியை மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்களுக்கான அரசியல் களத்தில் நான் கட்டாயம் நிற்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும்லாம் கிடையாது. அது எந்த அமைப்பு எந்த கட்சிங்கிறது நான் நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களும் ஒரு கட்சி அமைச்சு இளைஞர்களை ஒருங்கிணைச்சு ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதா வந்திருக்காங்க. அவங்களோட நோக்கம், செயல்பாட்டு வரைவு இதெல்லாம் வெளியில் வந்து அவங்களே அந்த பல்வேறு கூட்டங்கள் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கொள்கை கோட்பாடுகளை சொல்கிறாங்க, தேர்தல் செயல்பாட்டு வரைவுகளை சொல்ல போகிறாங்க. நான் எந்த தளத்தில் பயணிக்க போகிறேன், அந்த தளம் எப்படி இருக்கும், அது இந்த இனத்துக்கான மக்களுக்கான விடுதலையை தருமா, அரசியல் அமர்வை கொடுக்குமா, இல்லை அந்த இடத்துல நம்ம மக்களுடைய பிரச்சனையை சொல்வதற்கான வாய்ப்பு உருவாகுமா? நான் காளியம்மாள் அரசியல் தளத்திற்கு வந்தது நான் ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும், நமக்கு ஒரு அரசியல் கனவு இருக்குது அப்படிலாம் வரல. ஒரு உரிமைப்பறுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தேன். நிச்சயமாக அது தேர்தல் அரசியல் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்க முடியும்னு ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்ட நானும் ஒருத்தி. வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்களுக்கான அரசியல் களத்தில் நான் கட்டாயம் நிற்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும்லாம் கிடையாது. அது எந்த அமைப்பு எந்த கட்சிங்கிறது நான் நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நம்ம அதை சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நான் அந்த முடிவை இன்னும் நான் எடுக்கலை. எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் கட்டாயம் சொல்லுவாங்க. இதுக்குமே நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். ஒரு கட்சியிலிருந்து வெளியில் வந்தால் மற்ற கட்சிகள் அவங்கள நம்ம கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது என்பது இயல்பு. யாராக இருந்தாலும் அழைப்பாங்க. நீங்கள் எங்களோட கொள்கை உங்களுக்கு பிடித்திருந்தா வாங்க, நீங்கள் என்ன உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கேட்குறீங்க சொல்லுங்கள், அப்படி கேட்பாங்க. முடிவு என்பது நாம் எடுக்க போகிறது தான். நான் எனக்கான முடிவாக இல்லாமல் ஒரு மக்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு முடிவாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அமைதியாக இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் கடலோர மக்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறேன், சாதிய சார்ந்த பார்வை இல்லை. கடலோர மக்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் உறுதி செய்வோம் என்று நினைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக என்னை அழைப்பாங்க. இல்லை அது எனக்கு சரின்னு படலாம். அந்த அமைப்பில் ஒரு சேர்ந்து நான் பயணிக்கவும் செய்யலாம். இல்லை, அது நிறைய பேர் என்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்னை கேட்பாங்க. இப்போ கூட அந்த கூட்டத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்தும் நான் ஏற்றுக்கொள்வேன். அதை நான் ஒருத்தருடைய கருத்தை கேட்க மாட்டேன், காது கொடுக்க மாட்டேன், நிராகரிப்பேன் அப்படின்னு ஆள் கிடையாது. நீங்கள் என்ன ஒவ்வொரு கருத்து சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் உள்வாங்கிப்பேன். முடிவு என்பது என்னுடையது. நான் எந்த தளத்தில் பயணிக்க போகிறேன், அந்த தளம் எப்படி இருக்கும், அது இந்த இனத்துக்கான மக்களுக்கான விடுதலையை தருமா, அரசியல் அமர்வை கொடுக்குமா, இல்லை அந்த இடத்துல நம்ம மக்களுடைய பிரச்சனையை சொல்வதற்கான வாய்ப்பு உருவாகுமா, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தேடணும் இல்லையா? அதுக்கான தேடுதலாக தான் இந்த காலம் இருக்குது. நீங்கள் தேர்தல் 5 மாத காலம் இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் தள்ள போகிறதில்ல. கூடிய விரைவில் சொல்லிடுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக ஒரு கட்சியை மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையில் சொல்லப்போனால் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துக்காக அரசியல் கட்சிகள் அமைச்சு தமிழ்நாட்டில் எப்படி உலா வந்தாங்களோ அது போன்று மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களும் ஒரு கட்சி அமைச்சு இளைஞர்களை ஒருங்கிணைச்சு ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதா வந்திருக்காங்க. அவங்களோட நோக்கம், செயல்பாட்டு வரைவு இதெல்லாம் வெளியில் வந்து அவங்களே அந்த பல்வேறு கூட்டங்கள் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கொள்கை கோட்பாடுகளை சொல்கிறாங்க, தேர்தல் செயல்பாட்டு வரைவுகளை சொல்ல போகிறாங்க. அதுக்கு பிறகு அதுவே நமக்கு தெரியும். அப்போ அதை நான் முடிவு பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லிட்டேனே. நான் சிந்திச்சு சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன். நான் அப்படி எந்த முடிவையும் நான் சொல்லலைண்ணே. இது என்னோட முடிவு இல்லை, இது அண்ணனோட முடிவு. என்னை பொறுத்த வரைக்குங்க, அங்கே உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய மக்கள் தனக்கான பிரச்சனை, இப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு பிரச்சனைனோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சைவ சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுக்கு பிரச்சனைனோ, அங்கே யாரும் பிரச்சனை பண்ணிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் நாகூரில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போவேன், வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய மாதா கோயிலுக்கு போவேன். இங்கே இருக்கக்கூடிய பனிமய மாதாவும் என்னோட நாங்கள் எங்களுடைய மூத்தோர் உள்ள வழிபாட்டில் இருக்க ஒரு தெய்வம் தான். நான் இந்து சமய கோயில்கள்னு சொல்லக்கூடிய சிவன் கோயிலுக்கோ முருகன் கோயில் எல்லா இடத்துக்கும் நான் இப்போ சைவ சமயத்தை சார்ந்த எல்லா கோயிலுக்கும் போவேன். அது மாதிரி வைணவ கோயிலுக்கு போவோம். யாரும் பிரித்து நாங்கள் பார்ப்பதே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஒருத்தர் அன்பு பாராட்டி மாமா மச்சான்னு உறவு சொல்லி அழைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதை வைத்து அரசியல் செய்வதை நான் அருவருக்கிறேங்கிறேன். மதம் என்பது அவங்கவுங்க ஒரு மனப்பூர்வமான ஒரு தெய்வத்தை, அவங்க அந்த கோட்பாட்டோடு கூடிய தெய்வத்தை உளமாற ஏற்றுக்கொள்வதே தவிர பிரித்தாள்வதில்லை. எல்லா மதமும் அன்பை மட்டும்தான் போதிக்குது.
ஒற்றுமையாக இருங்கன்னு மட்டும் தான் சொல்லுது. இந்த சமூகத்தையும் நிலவளத்தையும் பாதுகாத்து கொடுங்கன்னு தான் சொல்லுது. அப்படிப்பட்டதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கிறது தான் நான் சொல்ல வரேன்.